Hello sir and ma'am, I'm Karthik. என்னோட ப்ராஜெக்ட் டைட்டில் இஸ் ICC EV சார்ஜர். நீங்கள் கேட்டவாறு உங்களுடைய கிளாரிஃபிகேஷனுக்காக என்னோட EV சார்ஜரை ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் ஃபிட் செய்து அதனை சக்ஸஸ்ஃபுல்லாக சார்ஜ் செய்து இந்த வீடியோ சீனில் தந்துள்ளேன். ஸோ தயவு செய்து இந்த வீடியோ சீனை முழுவதுமாக பார்க்கவும். நன்றி. இதுதான் எங்களுடைய புதிய EV சார்ஜர். இப்பொழுது இதனை ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம். இதுதான் சார்ஜரோட உள்பக்கம். இதில் நாங்கள் எந்தவித ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரும் யூஸ் பண்ணல, ஏசி கனெக்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மேலும் இந்த சார்ஜரோட டயக்ராம் ஏற்கனவே உங்களுக்கு தந்திருக்கோம். மேபி கிடைக்கலனாலும் மறுபடியும் அனுப்பி தர தயாராக உள்ளோம். இது ஒரு பாதுகாப்பான டிவைஸ். மேலும் இதில் வோல்டேஜ் சென்சார் சர்க்யூட் பிரேக்கர் என்ற ஒரு சர்க்யூட்டை ஃபிக்ஸ் செய்துள்ளோம். இந்த சர்க்யூட் பிரேக்கர் தான் இந்த சார்ஜரில் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ப்ராடக்ட்லேயே இந்த வோல்டேஜ் சென்சார் சர்க்யூட் பிரேக்கர் தான் கொஞ்சம் காஸ்ட்லி. ஒரு பீஸ் 600 ஆகும். மேலும் இதுதான் இந்த ப்ராடக்டின் மெயின் டிவைஸ் ஆகும். அது என்ன சொல்லணும்னா, ஒரு குறிப்பிட்ட வோல்ட் வரை சார்ஜ் செய்த பின்னர் அதனை ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் செய்கிறது. அதாவது ஆட்டோமேட்டிக்காக சர்க்யூட்டை பிரேக் செய்கிறது. இது பாதுகாப்பை உறுதியளிக்கிறது. எனவே பேட்டரியும் சார்ஜரும் எந்தவித டேமேஜும் ஆகுவதில்லை. இப்பொழுது நாங்கள் 48 வோல்ட் பேட்டரி சார்ஜ் செய்யும் வகையில் தான் இந்த ப்ரோட்டோடைப்பை அமைத்துள்ளோம். மேலும் 48 வோல்ட்டுக்கு கீழே உள்ள 24 வோல்ட், 12 வோல்ட், 6 வோல்ட் இந்த வகையான ரேஞ்ச் பேட்டரிகளுக்கும் சார்ஜ் செய்ய இயலும். ஏனென்றால் 48 வோல்ட் ரேஞ்ச் வரையுள்ள பேட்டரிகளை மட்டுமே ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் செய்யும் சர்க்யூட் பிரேக்கர் இதில் அமைத்துள்ளேன். மேலும் 72 வோல்ட் பேட்டரியை ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகும் வகையில் உள்ள சர்க்யூட் பிரேக்கரை இந்த புரோட்டோடைப்பில் நான் ஃபிக்ஸ் செய்யவில்லை. எனவே 48 வோல்ட் ரேஞ்ச் வரையிலான பேட்டரிகளை மட்டுமே இப்பொழுது சார்ஜ் செய்ய இயலும். ஒரு எலக்ட்ரிக் டூ வீலரின் சார்ஜர் என்பது 8000 என்பதாகும். அதாவது நார்மல் எலக்ட்ரிக் டூ வீலரின் ஸ்மார்ட் சார்ஜரின் விலை என்பது 8000 ஆகும். ஆனால் எங்களுடைய சார்ஜரின் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் என்பது 1500 மட்டுமே. மார்க்கெட்டிங் லெவலில் சென்றால் 2000 இருக்கலாம். ஏனென்றால் எங்கள் சார்ஜரில் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் என்பதை யூஸ் செய்யவில்லை. ஒன்லி ஏசி கண்டென்சரை யூஸ் செய்துள்ளோம். மேலும் சாதாரண ஸ்மார்ட் சார்ஜரில் கேரண்டி காலம் வெறும் 1 இயர் மட்டுமே. ஆனால் எங்களது சார்ஜரின் கேரண்டி காலம் 10 இயர்ஸ் வரைக்கும் இருக்குமாறு நாங்கள் இதனை வடிவமைத்துள்ளோம். இன்கேஸ் அதற்கு முன்பாக ஏதேனும் பழுது ஏற்பட்டால் அதனை செல்ஃப் சர்வீஸாக நாமளே சரிபார்த்துக் கொள்ளும் வகையில் இந்த ப்ராடக்டை அமைத்துள்ளோம். எனவே டெக்னீஷியன் தேவையில்லை. இப்பொழுது டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட 12 வோல்ட் பேட்டரியை இந்த சார்ஜர் மூலம் சார்ஜ் செய்ய உள்ளோம். அதனுடைய வோல்ட் டிஸ்பிளேயில் காண்பிக்கப்பட்டுள்ளது. அதற்கு முன்பு 15 வோல்ட்டுக்கு மேல் செல்லாமல் இருக்க சர்க்யூட் பிரேக்கரில் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகும்படி செட் செய்கிறோம். இப்பொழுது சார்ஜரை ஆன் செய்தவுடன் சார்ஜ் ஏறுகிறது. மேலும் ஒரு சில நிமிடங்களில் ஃபுல் சார்ஜ் ஏறி 15 வோல்ட் வந்தவுடன் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிறது. இவ்வாறு கட் ஆஃப் ஆகும் பொழுது டிக் என்ற சவுண்ட் கேட்கும். அதை இங்கு காண்பித்துள்ளோம்.